இந்த குரோமியம் மலையை ஒரு வருஷத்துல காலி பண்ணுங்க, எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. பசுமை தீர்ப்பாயமும் சொல்லிடுச்சு 15 கோடி 500 கோடி ஒதுக்குங்க. தற்காலிக தீர்வெல்லாம் வேண்டாம், நிரந்தர தீர்வு கொடுத்து இந்த மக்களை காப்பாத்துங்க. இந்த ஆற்காடு ராணிப்பேட்டை மக்களை காப்பாற்றுங்கள். 500 கோடி ஒதுக்கி அந்த குரோமியம் கழிவு மலையை அகற்றுங்கள்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தோம். இதை கண்டுக்கவே இல்லை. இந்த அரசாங்கம் அதை கண்டு கொள்ளவே இல்லை. அப்படியே இருக்கு அந்த மலை இன்னும். ஏன்னா இந்த தீர்ப்பை பற்றி யாருக்கும் அக்கறையே கிடையாது. சுப்ரீம் கோர்ட் எல்லாத்துக்கும் தான் தீர்ப்பு கொடுக்குறாங்க. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்கன்றாங்க, அதுக்கும் கண்டுக்கல. இல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொடுங்கன்றாங்க, அதையும் கண்டுக்கல. எந்த தீர்ப்பையும் மதிக்காம அந்த மலையை அப்படியே வச்சிருக்காங்க. அப்ப நம்மளாம் வாழறதா இல்ல இருக்கிறதா? இந்த மாவட்டத்தை விட்டு காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல இந்த மாவட்டத்தில் இருக்கவங்க எப்படி வேணாலும் போகட்டும்னு நினைக்கிறாங்களா? இவங்க உப்பாவது சாப்பிட்றாங்க, சர்க்கரையாவது சாப்பிட்றாங்க, இல்ல குரோமியம் கழிவையாவது குடிச்சிட்டு போறாங்க, எப்படியாவது போட்டோம் இந்த மாவட்டம் நினைக்கிறாங்களா? நம்ம கேட்டது என்ன? எங்களுக்கு அந்த குப்பையை, அந்த மாசை, அந்த குரோமியமை அகற்றுங்க. அதுக்காக தான் கேஸ் வாங்கிட்டு அத்தனை பேர் அவ்வளோ நாள் போராட்டம் பண்ணி கேஸ் கோர்ட்ல போய் வாதாடி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு இன்னைக்கு வந்து இவங்க எல்லாம் நிக்கிறாங்க. இதான் நடந்திருக்குது. இந்த மாவட்டத்தை பெரிய மாவட்டம் வேலூர் மாவட்டமா இருந்தது, அத பெருசா இருந்ததை 3ஆ பிரிச்சாங்க. எதுக்கு? நிர்வாக வசதிக்காக சின்ன மாவட்டமா பிரிச்சாங்க. பிரிச்சாங்களே ஏதாவது செஞ்சாங்களா? எப்பயோ பிரிச்சது, எதுவுமே செய்யல. அதற்கும் போராட்டம் செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான். இந்த மாவட்டத்தை நிர்வாக வசதிக்காக சின்னதா பிரிங்க. ஆனா இங்க என்ன, ஒரே ஒரு கலெக்டர் ஆபீஸ் கட்டணதோடு சரி. மருத்துவ கல்லூரி கேட்டிருக்கீங்க, கொடுத்தாங்களாமா? இந்த பக்கம் மருத்துவ கல்லூரி ரொம்ப முக்கியம். ஏனென்றால் ஒரு மருத்துவ கல்லூரி ஆரம்பிச்சாலும் 150 மாணவர்கள் இதுல போய் சேருவாங்க. இப்ப நீங்க இந்த சின்ன குழந்தைங்களை கேளுங்க, என்ன உங்களுக்கு ஆகணும்னா எல்லாரும் டாக்டர் ஆகணும்னு தான் சொல்லுவாங்க. இல்ல யாரை போய் கேட்டாலும் உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்னமா குழந்தைன்னா எனக்கு டாக்டர் ஆகணும். அப்ப மருத்துவ கல்லூரிகள் தொடங்குங்கள. எத்தனையோ மாவட்டத்துல மருத்துவ கல்லூரியே கிடையாது, இந்த மாவட்டத்திலும் கிடையவே கிடையாது. மருத்துவ கல்லூரி தொடங்கினா வருஷத்துக்கு 150 டாக்டர் உருவாவாங்க. அப்ப எத்தனை பேருக்கு மருத்துவம், தரமான இலவசமான மருத்துவம் கிடைக்கும்? மருத்துவ கல்லூரி கிடையாது, பொறியியல் கல்லூரி கிடையாது, இன்ஜினியரிங் காலேஜ், கலை அறிவியல் கல்லூரி, மகளிருக்கு எதுவுமே கிடையாது. படிக்கிறதுக்கு எங்க போனோம்? வெளியூர் தான் போனோம். வெளியூரும் போய் படிக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். அனுப்புவாங்களா? அதோட கஷ்டம். ஹாஸ்டல்ல சேர்ப்பாங்களா? மாட்டாங்க. ஏன்னா பாதுகாப்பு என்பது தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பே கிடையவே கிடையாது. கஞ்சா மாவட்டம் முதல்ல போதை மாவட்டம் எது தெரியுமா? சென்னை போதை தலைநகரமா, 2வது கோயம்புத்தூரா, 3வது நம்ம ராணிப்பேட்டை மாவட்டமா. கஞ்சா அதிகம் புழங்கும் மாவட்டம் ராணிப்பேட்டை சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்களா இருக்காங்க, அந்த ஆந்திர பசங்களும் கஞ்சா பழக்கத்துக்கும் டாஸ்மாக்குக்கும் அடிமையாயிட்டாங்க, சாராயத்துக்கு அடிமையாயிட்டாங்க. அதை விட அவர்களால பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்பு அதை விட அதிகம். இப்ப எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் சமீபத்துல ஒரு விளையாடிட்டு வர 2 பசங்களை பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்கிறாங்க. அதுவும் சின்ன பசங்களே தான். எதுக்காக? போதையில என்ன பண்றோம்னு தெரியல. சண்டையில பெட்ரோல் ஊற்றி 2 இளைஞர்களை எரித்து கொன்ற சம்பவம் நடந்திருக்குது. இதெல்லாம் என்ன? போதை அதிகமாக இருக்கு. நம்ம கேட்டோமா டாஸ்மாக்? நம்ம கேட்டது காலேஜ். என்ன கொண்டு கொடுத்துருக்காங்க? அதிகமாக சாராய கடைகளை திறந்து விட்டுருக்காங்க. 70,000 கோடி வருஷத்துக்கு குடிக்கிறாங்க நம்ம ஜனங்க, நம்ம மக்கள். 70,000 கோடி யாருக்கு காசு? நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய காசு. அதுல ஒரு 10 லட்சம் இருந்தா பொண்ணுக்கு நல்லா கல்யாணம் பண்ணலாம், நல்ல பொண்ணா நல்லா படிக்க வைக்கலாம், வீட்டு கடனை அடைக்கலாம், எவ்வளோ நல்லது செய்யலாம். ஆனா 70,000 கோடி வெறும் சாராயத்துக்கு மட்டும் இந்த ஒரே ஒரு வருஷம் தமிழ்நாட்டில் நம்மளுடைய ஆண் மக்கள் செலவு பண்றாங்க. அது இல்லாத இது வந்து டாஸ்மாக்ல, அது இல்லாத சந்து கடையில, இதுலலாம் இன்னும் 70,000 கோடி, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடிக்கு நம்ம மக்கள் குடிச்சே அழிகிறாங்க. அட நான் கேட்கிறேன், 70,000 கோடி தான் இந்த மக்கள் கொடுக்குது, அதை ஒரு 500 கோடியை கொடுத்து இந்த கெமிக்கல் மலையை அகற்றுங்களேன். 500 கோடி இருந்தா அந்த மலையை அகற்றிடலாமா? அந்த விஷ மலையை ஒரு நன்றி கடன். உங்களெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது அந்த மக்கள் தானே. அந்த மக்களுக்கு விஷத்தையா கொடுப்பீங்க? சாராயமும் கொடுத்து அது ஒரு விஷம், அதற்கு மேல இந்த கெமிக்கல் விஷம். அந்த குரோமியம் மலையை 500 கோடி இருந்தா அந்த குரோமியம் மலையை ஒரே வருஷத்துல தவிடு பொடியாக்கி தூளாக்கி எங்கன்னா குப்பையில கொண்டு போய் கொட்டிடலாம். ஆனா இன்னும் இந்த பகுதியில் வச்சிருக்காங்க. இது கூட பண்ணவே இல்லை. இதுதான் இவங்களுடைய
இதுதான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. இது மனசாட்சியே இல்லை. ஆனா உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த பகுதி மக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பக்கத்துல இருக்கவங்க என்ன செய்திருக்காங்கன்னு தெரியும். எத்தனையோ கிராமங்கள் ரயிலே பார்க்காத கிராமங்கள் இருந்தது. ரயில்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்களுக்கு கூட ரயில் நிலையம், ரயில் நின்று போற அளவுக்கு ஏற்பாடு செய்தாங்க. திண்டிவனம், நகரி, புதுவைக்கு மேம்பாலம் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவரை ஜெயிக்க வைக்கவே இல்லை. 2வது வாட்டி அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா இந்த பக்கம் இன்னும் கூட ட்ரெயின் வந்திருக்கும். இன்னி வரைக்கும் கூட அரங்க வேலுஜி அவர் ஒரு இணையமைச்சராக தான் ரயில்வே துறையில் இருந்தாரு. அதனால எத்தனையோ சாதனை திட்டங்கள் இங்க இந்த ஆற்காடு வேலூருக்கு கொண்டு வந்தார். ஆனா 2வது முறை அவரை ஜெயிக்க வைக்க முடியாததுனால அந்த சில திட்டங்கள் அப்படியே பாலம் போட்டுட்டு ட்ராக் போடல. அவர் மட்டும் ஜெயிச்சிருந்தா ட்ராக்க போட்டிருப்பாங்க. ட்ராக்க போட்டு இன்னைக்கு அப்படியே சல்லு நீங்க ஏறி உட்காந்து பாஞ்சேரி போயிருக்கலாம். அது மாதிரிலாம் பண்ணியிருக்கலாம். எதுவுமே பண்ணல. அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்க வீட்டுக்கு 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்து கொடுத்தது உங்களுடைய அண்ணன் அன்புமணி. தெரியல உங்களுக்கு? இந்த பக்கத்துல லாலாப்பேட்டை, பானாவரம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கு. ஆரம்ப சுகாதார நிலையம் போயிருக்கீங்களாமா? பிஹெச்சி போயிருக்கீங்களா? ஆரம்ப சுகாதார நிலையம்னா சின்னதா இருக்கும். அது ஒரு டாக்டர் இருப்பாங்க, ஒரு நர்ஸ் இருப்பாங்க. ஏதாவது உடம்பு சரியில்லை, தலைவலினா மருந்து கொடுப்பாங்க, வயிற்று வலினா மாத்திரை கொடுப்பாங்க. ஆனா இப்ப பானாவரம் லாலாப்பேட்டையில சிசேரியனே நடக்குது. நிறைய குழந்தை பிறப்புகள். இல்லைன்னா ஒரு சிசேரியனுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும்? 1.5 லட்சம் எல்லாம் முடியுமா? ஒரு சாதா டெலிவரி, நார்மல் டெலிவரிக்கே 50,000. ஆனா இங்க உங்களுக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இலவசமா பிரசவம் பார்த்துக்கலாம். உங்களை கூட்டிட்டு போறதுக்கு இலவசமா 108 ஆம்புலன்ஸ் போன் பண்றீங்க. அண்ணா எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு பிரசவ வலி, உயிர் போகுது, என்னை யாராவது கூட்டிட்டு போங்கன்னா முதல்ல எதுக்கு போன் பண்ணுவாங்க? 108 ஆம்புலன்ஸ் பண்ணோன்னே உங்க அண்ணன் உங்க ஊருக்கு, உங்க வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்ததுதான் அந்த 108 ஆம்புலன்ஸ் என்ற வண்டி. உங்க அன்புமணியான உங்களுக்காக தான் அதை கொண்டு வந்தாரு. ஐயோ என் தங்கச்சிங்க இருக்கு, கிராமத்துல திடீர்னு வலி வரும், அவங்களுக்கு பாம்பு கடிச்சிடும், குழந்தைங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சுன்னா யாரை கூப்பிடுவாங்க? ஆம்பளைங்களா வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, தனியா இருப்பாங்க. அவங்க போன் பண்ணா உடனே அவங்க வீட்டு வாசல்ல வண்டி நிக்கணும்ன்றதுக்காக உங்க அண்ணன் அன்புமணி இந்தியா முழுக்க கொண்டு வந்ததுதான் 108 ஆம்புலன்ஸ். அதே போல இலவசமாக பிரசவம் பார்த்து கொள்ள வேண்டும். அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு இருந்து பிரசவித்த தாய்மார்களா இருக்கட்டும், கூட இருக்கவங்களுக்கு சாப்பாடு, அந்த பிரசவித்த தாய்மார்களுக்கு துணி சரியா இல்லைன்னா புடவை கொடுக்கறதுல இருந்து அந்த திட்டத்துல கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். இதெல்லாம் உங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். ரயில்வே திட்டங்களா இருக்கட்டும், நல்ல நல்ல சுகாதார திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தது பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். அதனால தங்கச்சிங்களாங்க நீங்கெல்லாம், தாய்மார்கள், உங்களையும் நான் கேட்கிறேன். உங்களுடைய அன்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர், அன்பு சகோதரர் அன்புமணி அவர்கள் பின்னால் நீங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்தா இந்த மதுவையும், இந்த புகை போதையும், இந்த சாராயத்தையும் இந்த தமிழ்நாட்டை ஒழிச்சு கட்டிடலாம். ஒழிச்சு கட்டுமா? சாராய கடை வேணுமா? மருத்துவ கல்லூரி வேணுமா? மருத்துவ கல்லூரி வேணும். இவங்க என்ன பண்ணுவாங்க? செங்கலை வைப்பாங்க, போட்டோ எடுப்பாங்க, அதோட மருத்துவ கல்லூரி ஓவர். ஒரு செங்கல்ல மருத்துவ கல்லூரி கட்டிட முடியுமா? எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு மருத்துவ கல்லூரிகளை, எத்தனையோ கல்லூரிகளை எல்லாம் தொடங்கினா எத்தனையோ டாக்டர்ஸ் வருவாங்க. உங்களுக்கு காலேஜ் வேணும், பசங்க பத்திரமா படிக்கணும். இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த பெண்கள் போகும்போது தைரியமா நம்ம அனுப்பணும். நல்லபடியா நம்ம பொண்ணு போவோம், ஸ்கூலுக்கு போவோம், காலேஜுக்கு போவோம், பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். இந்த போதை பழக்கம் இருக்கிறதுனால பயம் தானே, எப்படா வீட்டுக்கு வரும், பத்திரமா வருதா, வழியில பஸ் நின்றுச்சுன்னா எப்படி வரும், எவ்வளவு பயம் இருக்கு. பாதுகாப்புன்றதே கிடையவே கிடையாது. ரொம்ப பயந்து தான் இந்த குழந்தைங்களெல்லாம் அனுப்பணும். அதனால நீங்க எல்லாம் ஒற்றுமையாக மருத்துவர் அன்புமணி அவர்கள் பின்னால் நிற்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உங்களுடைய ஆதரவை என்றைக்கும் நீங்க தர வேண்டும். உங்களுடைய ஹீரோ இங்கதான் நிக்கிறாங்க. உங்களுக்காக போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போனவங்க, கேஸ் வாங்கினவங்க, நீதிமன்றத்துக்கு போனவங்களே இந்த மேடையில் நிக்கிறாங்க. அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்கன்னு கேட்டு, இந்த தேர்தல் மட்டுமல்ல எல்லா தேர்தலையும், அதே போல உள்ளாட்சி தேர்தல் வரும். நீங்க எல்லாம், ஏன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி மெம்பர்களாகவும் உள்ளாட்சி உறுப்பினர்களாகவும் மகளிர் தான் ஆறாங்க.
70% மகளிர் கவுன்சிலராகவோ வார்டு மெம்பராகவோ ஒன்றிய கவுன்சிலராகவோ சேர்மனாலாம் ஆகுறாங்க. நகராட்சி கவுன்சிலர், ஊராட்சி கவுன்சிலர் எல்லாம் ஆளானீங்க. ஒரு 500 ஓட்டு வாங்கினா போதும், ஒரு 300 ஓட்டு வாங்கினா போதும். வார்டு மெம்பர் ஆடா என்ன பண்ணிக்கலாம், உங்க ஊருக்கு எதாவது வேணா நீங்களே செய்துக்கலாம் இல்லையா? அதனால்தான் இந்த மீட்டிங்ல உங்களுக்கு எதுக்கு போடுறது, உங்களுக்கு பவர். பெண்களுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு உங்களுக்கே தெரியல, அதுதான். அதனால உங்க கையில பவர் இருக்கு, அதை வைத்துக் கொண்டு நீங்க தேர்தலில் நல்ல முடிவு எடுக்க வேண்டும். மதுக்கடையும் சாராய கடையும் போதையும் தமிழ்நாட்டை ஒழிக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி பின்னாலும் மாபல் சின்னம் பின்னால் தான் நீங்க இருக்க வேண்டும். அதே போல உங்களுக்காக உங்க அன்புமணியும் என்னைக்கும் இருப்பார், நானும் உங்களுக்காக என்னைக்கும் இருப்பேன். இந்த மாவட்டத்துல பசுமை தாயக நிகழ்ச்சி அவ்வளோ பண்ணியிருக்கோம், எத்தனை பண்ணியிருக்கோம் கணக்கே கிடையாது. நான் எத்தனையோ முறை அப்பெல்லாம் எப்படியோ 98, 99 நான் முதல்ல இங்க வந்து அந்த மாவட்டத்தில் பசுமை தாய் நிகழ்ச்சி நடத்துறது 98ன்னு நினைக்கிறேன். படிப்பகம் திறந்து வச்சாங்கன்னா பசுமை தாய் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மாவட்டத்துக்கு அடிக்கடி வருவோம். ஏன்னா இந்த மாவட்டத்தை சுற்றுச்சூழல் வாழத்தகுந்த மாவட்டமாகவே இதை வைத்துக் கொள்ளவில்லை. இந்த கெமிக்கல் மலை, சாயப்பட்ட கழிவு, இது மாதிரி எத்தனையோ கொடுமைகள் இந்த மாவட்டத்துக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் நீங்கள்லாம் ஒற்றுமையாக மருத்துவர் அன்புமணி அவர்கள் பின்னாலும் அவருடைய சகோதரர்கள் சகோதரிகளாக எல்லார் பின்னாலும் நீங்க நிற்க வேண்டும்.